ரெக்கார்டிங் போது ஒரு நிமிஷம் நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஏன்னா என் கண்ணுல தண்ணி வந்துருச்சு. சோக் ஆயிட்டேன். ம். எமோஷன் ஆயிட்டேன். ரஹ்மான் சாரும், மணி சார் கிட்ட சொன்னேன், "சார் 1 செகண்ட் சார். கொஞ்சம் ஹெவி ஆயிடுச்சு. வரேன் சார்" அப்படின்னு. ம். அவங்களும் எமோஷன் ஆயிட்டாங்க. பிஞ்சு விரல் எங்க ஓ மை காட்! அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். 2 பேருக்கும் அந்த நெறைய நம்ப ஊர்க்காரங்க எல்லாரும் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவங்கலாம் சொன்னாங்க, "அம்மா ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது." நான் சொன்னேன், "நான் உங்கள நெனச்சுன்னு பாடுனேன். பல இடத்துல உங்கள நெனச்சுன்னு பாடினேன்." அடடா. அப்படின்னு சொன்னேன். ஏன்னா, "பிஞ்சு விரல் எங்கே கொஞ்சும் குரல் எங்கே அஞ்சுகமே கண்ணே." இப்படி பாடும்போது நம்ம பசங்கள நினைக்காம எப்படி சார் பாட முடியும்? நிச்சயமா அப்பதான் அந்த ஃபீலே வரும். அந்த நேரத்துல இன்ஃபாக்ட் அந்த ரெக்கார்டிங் போது ஒரு நிமிஷம் நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஏன்னா என் கண்ணுல தண்ணி வந்துருச்சு. சோக் ஆயிட்டேன். ம். எமோஷன் ஆயிட்டேன். ரஹ்மான் சாரும், மணி சார் கிட்ட சொன்னேன், "சார் 1 செகண்ட் சார். கொஞ்சம் ஹெவி ஆயிடுச்சு. வரேன் சார்" அப்படின்னு. ம். அவங்களும் எமோஷன் ஆயிட்டாங்க. நிமிஷம். ஸோ வி தென் காட் பேக் அண்ட் பட் அப்போ என் பசங்கள பத்தி தான் யோசிச்சேன். ஏன்னா அப்பதான் அவங்க காலேஜ் கிளம்பியிருந்தாங்க. 12th முடிச்சுட்டு 2 பேரும் ட்வின்ஸ்னால ஒரே சமயத்துல என்ன பிரிஞ்சு காலேஜுக்கு போன நேரம் அது. ம். 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 அப்போ என் மனசு எப்படி இருக்கும்னு சொல்லுங்க. அது பாடும்போது இந்த வரிகள் பாடும்போது எனக்கு இதாயிட்டேன். பவர்ஃபுல்லா இருந்தது. அதான் பசங்களோட ரியாக்ஷன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. "அம்மா இட்ஸ் சோ நைஸ்." அந்த வார்த்தை. ஸோ ஐ டிரான்ஸ்லேட்டட் இட் டு தெம் இன் இங்கிலீஷ் அண்ட் டோல்ட் தெம். பிகாஸ் அவங்களுக்கு இந்த செந்தமிழ் அவ்வளோ புரியாது. ம். ஸோ ஐ செட், "I'll come as the wind. I will come as your protection. Don't pine for me. I'm always there with you. My 5-colored flower. A flower of the stars." அப்படின்னு அதுக்கு பல்லவியை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி அமிச்சேன் வாட்ஸ்அப்பில். அதுக்கு ரொம்ப லைக் பண்ணாங்க.